எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்வதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். மாறாத கர்த்தர் நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துவாராக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று சொல்லி. அன்னாளுக்கு ஒரு குறைவு ஏற்பட்டது. பிள்ளை இல்லாமல் இருந்த பொழுது அவள் செய்த ஒரு காரியம் ஒரு பொருத்தனை. இன்றைக்கு வேதத்தில் பார்க்கும்பொழுது கண்ணீரின் ஜெபம் உண்டு, புலம்பலின் ஜெபம் உண்டு, மன்றாட்டின் ஜெபம் உண்டு, பல காரியங்கள் உண்டு. ஆனால் அதிலும் விசேஷித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஒரு பொருத்தனை பண்ணி கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்து நம் விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தருக்கு பிரியமான ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு நீ இதை செய்வீரே, ஆனால் உமக்காக நான் இதை செய்வேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் அந்த உடன்படிக்கையை பார்த்து, அந்த வார்த்தைகளை பார்த்து, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய தடைகளை எல்லாம் உடைத்து கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்த அது ஏதுவாக இருக்கும். பிரியமானவர்களே, சில நேரங்களில் ஏன் நமக்கு தாமதிக்கிறது, ஏன் நாம் ஜெபிக்கும்போது சில காரியங்கள் கைகூடி வரவில்லை, ஏன் சில தடைகள் வருகிறது என்று சொன்னால், நாம் சில காரியங்களில் கர்த்தர் நம்மிடத்தில் சில பொருத்தனைகளை எதிர்பார்க்கிறார். ஒரு வீட்டை கொடுப்பாரே ஆனால், ஆண்டவரே இந்த வீட்டில் எப்பொழுதும் ஜப சத்தம் கேட்கும், எப்போவுமே நாங்கள் ஜபத்துக்கு நாங்கள் வீட்டை திறந்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு பொருத்தனை இருக்க வேண்டும். இல்லை என்று சொல்லி வாகனம் கொடுப்பாரே ஆனால், ஆண்டவரே இது எனக்கு பயன்படுவதை விட ஊழியத்திற்காக அதிகமாய் பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த அர்ப்பணிப்பை பார்த்து கர்த்தரை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு தடை உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கலாம். எப்படி இதை சமாளிப்போம்னு தெரியல, எப்படி மேலே வருவோம்னு தெரியல, ஏன் இவ்வளோ நெருக்கங்கள் தெரியலன்னு சொல்லி பல காரியங்கள் நீங்கள் மாறி 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 யோசித்து கொண்டே இருக்கலாம். உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை நான் சொல்லட்டும், ஒரு பொருத்தனை பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை செய்யும் பொழுது உமக்காக நான் இந்த காரியத்தை செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் நிச்சயம் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். இந்த அன்னாள் ஜெபித்த பொழுது, பொருத்தனை பண்ணின பொழுது கர்த்தர் அன்னாளுக்கு எப்படி பதில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1:17 சொல்லுகிறது, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. நீ என்ன காரியத்தை நீ விண்ணப்பிக்கிறீங்களோ, என்ன காரியத்தை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஒருவேளை நல்ல வேலைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் ஒழுங்காய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி நான் வேலைக்கு போய் என்னுடைய தசம்பகத்தை எல்லாம் நான் நமக்கு கொடுப்பேன், உண்மையாக இருப்பேன், வேலையில் உண்மையாக இருப்பேன். ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தர் கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், காரியங்களை எல்லாவற்றையும் கைகூடி வர பண்ணுவார். பொருத்தனையின் ஜெபம் மிகவும் வல்லமையான ஒரு ஜெபம். பொருத்தனை பண்ணி 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 நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரை கனப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் ஒரு போதுமானவராய் இருக்கிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய தயவுள்ள கரம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்தட்டும். இன்று கூட கர்த்தாவே, என் பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவீராக. இன்றைக்கு தேவனுடைய அற்புதங்களை செய்வீராக. எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணி யாரெல்லாம் அப்பா எனக்கு இது அற்புதம் செய்யும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் தேவனுடைய அற்புதம் செய்வீராக. கடவுளே, கூப்பிட்டு காக்கை குஞ்சுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் என் பிள்ளைகளை விசாரித்து அனுப்பும். நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். God bless you.